கவின் ஒரு அமைதியான மென்பொருள் பொறியாளர். அவனது ஒரே பொழுதுபோக்கு தனது டேப்லெட்டில் கவிதைகள் எழுதுவது. ஒரு இரவு அவன் இன்று மழை பெய்தால் நன்றா இருக்கும் என்று எழுத, திடீரென அந்த வரியின் கீழே ஒரு கையெழுத்து, ஆமாம் எனக்கும் மல்லிகைப்பூ வாசம் பிடிக்கும் என்று ஒரு வரி தோன்றுகிறது. பயந்து போன கவின் அதை வைரஸ் என்று நினைக்கிறான். ஆனால் அந்த மறுமுனை கையெழுத்து மிகவும் அழகாகவும் நிதானமாகவும் இருக்கிறது. அது அஞ்சலி. அவள் ஒரு ஓவிய கலைஞர். இருவரும் அந்த டேப்லெட் வழியாக பேசிக் கொள்கிறார்கள். அவர்கள் முகத்தை பார்த்ததில்லை, அவர்கள் குரலை கேட்டதில்லை, அவர்கள் பெயரை கூட முதலில் பகிர்ந்து கொள்ளவில்லை. அவர்கள் ஒருவருக்கொருவர் வரைபடங்கள் மூலமாகவும் சிறு சிறு குறிப்புகள் மூலமாகவும் தங்கள் உலகத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள். ஒரு நாள் கவின் சோகமாக இருக்கும்போது அஞ்சலி அந்த திரையில் ஒரு மஞ்சள் நிற சூரியகாந்தி பூவை வரைகிறாள். கவின் அந்த திரையை தொடும்போது அது வெறும் கண்ணாடி தான் என்று தெரிந்தும் அஞ்சலியின் விரல்கள் அந்த பக்கம் இருப்பதை அவனால் உணர முடிகிறது. நாம் ஏன் சந்திக்க கூடாது? இது கவினின் கேள்வி. வேண்டாம், நாம் சந்தித்தால் இந்த மாயாஜாலம் உடைந்துவிடும் என்று பயமாக இருக்கிறது. இது அஞ்சலியின் பதில். திடீரென ஒரு வாரம் எந்த செய்தியும் இல்லை. அஞ்சலியின் பக்கம் இருந்து எந்த வரைபடமும் வரவில்லை. கவின் பதற்றமடைகிறான். அந்த தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு விட்டது என்பதை அவன் உணர்கிறான். இப்போது அவனிடம் இருப்பது வெறும் சாதாரண டேப்லெட் மட்டுமே. கவின் அந்த பழைய டேப்லெட் கடையை தேடிச் செல்கிறான். அங்கே கடைக்காரரிடம் அஞ்சலியை பற்றி விசாரிக்கிறான். கடைக்காரர் சொல்கிறார், தம்பி, அந்த டேப்லெட்டை ஒரு பெண் என்கிட்ட வித்துட்டு போயிட்டா. அவ இப்போ சிட்டி லைப்ரரியில ஆர்ட் கேலரி வச்சிருக்கா. கவின் ஓடுகிறான். அந்த கேலரியில நுழையும் போது சுவரில் ஒரு பெரிய ஓவியம் இருக்கிறது. அது அவன் அந்த டேப்லெட்டில் எழுதிய முதல் கவிதை வரி. அதன் கீழே ஒரு பெண் நின்று கொண்டிருக்கிறார். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள். பேச வார்த்தைகள் இல்லை. கவின் தன் போனை எடுத்து ஒரு மெசேஜ் டைப் செய்கிறான். அஞ்சலியின் போன் ஒளிர்கிறது. இன்று மழை பெய்தால் நன்றாக இருக்கும். அஞ்சலி சிரிக்கிறார். வெளியே மெதுவாக மழை தூர துவங்குகிறது.